கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 62வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். தேவஜனங்களாகிய நாம் விசேஷித்தவர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நாம் பரிசுத்த ஜனம் என்று பெயர் பெறுவோமாம். நாம் கர்த்தரால் கைவிடப்படாத நகரம் என்று பெயர் பெறுவோமாம். கர்த்தர் நம்மை விசேஷித்தவர்களாய் பார்த்தது நிமித்தம் மற்றவர்களுடைய கண்களிலும் நாம் விசேஷித்தவர்கள் கர்த்தருடையவர்கள் என்று மற்றவர்களும் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நம்முடைய அடையாளத்தை மாற்றுகிறார். இந்த வசனத்தில் ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்கிறாரு. முதலாவது, அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். ஒரு மகிமையான 4 காரியத்தை நம்மை பார்த்து நம்முடைய தேவன் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் நம்மை எப்படி பார்க்கிறாரோ அப்படியே மற்றவர்களும் நம்மை பார்க்கும்படியாய் நம்மை அவருடைய வார்த்தையின்படியே மாற்றுகிறார். நம்முடைய அடையாளத்தை அவர் மாற்றுகிறார். இதுவரைக்கும் பாவத்திலே பாவிகளாய் உளையான சேற்றிலே இருந்த நம்மை தம்முடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து தம்மை பற்றி அறிகிற அறிவினால் நீதிமான்களாக்கி கர்த்தர் நம்மை பரிசுத்த தேவனுடைய பரிசுத்த ஜனமாய் மாற்றியிருக்கிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை உடைய எல்லா தேவர்களுக்கும் மேலானவராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய சொந்த ஜனமாய் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாய் நம்மை பார்க்கும் பொழுது நாம் அடிமைகளாய் அல்ல, அவர் நம்மை மீட்டு கொண்டார் என்று மற்றவர்களும் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். மற்றவர்களும் அழைக்கும்படியாய் நம்முடைய அடையாளத்தை மாற்றுகிறார். இதுவரைக்கும் மற்றவருடைய கண் பார்வையில் நாம் பரிசுத்தவான்களாய் காணப்பட்டிருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. பாவிகளாகத்தான் மற்றவர்கள் நம்மை பார்க்கிறார்கள். மற்றவருடைய கண் பார்வைகளுக்கு நாம் பாவிகளாகத்தான் இருக்கிறோம். நான் கர்த்தர் சொல்றாரு, இனி உன்னை பரிசுத்த ஜனம் என்று அழைப்பார்கள். மற்றவங்க நிச்சயமா சொல்லுவாங்க, இப்போ இது முதல் இதுவரைக்கும் நம்மேல் இருந்த அடையாளம் மாற்றப்படும். நாம் பரிசுத்த ஜனம் என்று அழைக்கப்படுவோம். நாம் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்று அழைக்கப்படுவோம். கர்த்தரால் கைவிடப்படாத நகரம் என்று அழைக்கப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த கைவிடப்பட்ட சூழ்நிலையும் இருக்காது. ஒருவேளை இந்த நிமிஷம் வரைக்கும் இருந்திருக்கலாம், ஆனால் இனி இருக்காதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் உன்னுடைய அடையாளத்தை மாற்றப் போகிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அது மாத்திரமல்ல, நாம் தேடிக்கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பை அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? நாம் நம்முடைய சுய கிரியைகள்னால தொலைந்து போனோம். காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனோம். ஆனால் அவர் நம்மேல் பாராட்டின அன்பினாலும் கிருபையினாலும் அவர் நம்மை தேடி வந்தார். நாம் தேடிக்கொள்ளப்பட்டவர்கள். நாம் தேடி அவரால் அவருடைய மந்தையிலே சேர்க்கப்பட்டவர்கள், விசேஷித்தவர்கள். இந்த அடையாளங்களெல்லாம் பார்க்கும் பொழுது தேவஜனங்களாகிய நம்மை நம்முடைய தேவன் எவ்வளவாய் நேசிக்கிறார் என்று நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா மற்றவர்களுடைய கண் பார்வையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? பாவிகளாகவும் கைவிடப்பட்ட ஒரு நிலையிலையும், யாராலும் மீட்க முடியாத ஒரு சிக்கிக்கொண்ட ஒரு நிலையிலையும், தொலைந்து போன ஒரு நிலையிலையும், இனி உங்கள் லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மற்றவங்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலையில தான் நம்மளுடைய லைஃப் இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, எல்லா நாமங்களும் அடையாளங்களும் அது மாற்றப்பட்டு நீ என்னுடைய பரிசுத்த ஜனமாய், என்னால் மீட்கப்பட்டவர்களாய், என்னால் தேடிக்கொள்ளப்பட்டவர்களாய், என்னால் ஒரு காலம் கைவிடப்படாத நகரமாய், எருசலேமாய், சீயோனாய் நான் உன்னுடைய அடையாளத்தை மாற்றியிருக்கிறேன். இனி நீ அப்படித்தான் மற்றவர்களாலும் அழைக்கப்படுவான் ஆண்டவர் சொல்கிறார். இதை கேட்கும் பொழுதே நம்முடைய இருதயம் இன்னும் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்று அது கொழுந்து விட்டு எரியவில்லையா? கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான். நம்மை தீமையான அடையாளத்தோடு பார்க்கிற இந்த உலக கண்கள் மத்தியில் நம்மை நன்மையாய் மகிமையான அடையாளத்தோடு பார்க்கிற, மற்றவர்களும் பார்க்கும்படியாய் நம்முடைய அடையாளத்தை மாற்றுகிற நம்முடைய தேவன், நம்மை நேசிக்கிற நம்முடைய நல்ல தேவன் நம்மை அவருடைய சீயோனாய், அவருடைய எருசலேமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து, சீயோன் என்பது எதை உணர்த்துகிறது? அவரால் விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலம். எருசலேம் என்பது எதை உணர்த்துகிறது? மகாராஜாவின் நகரம். அவர் நமக்குள்ளே ராஜாதி ராஜாவாய் வீற்றிருந்து நமக்குள்ளிருந்து ஆளுகை செய்ய விரும்புகிறார். அவர் நம்மை விரும்பி தெரிந்து கொண்டு அவருடைய வாசஸ்தலமாய் இருக்கும்படியாய், அவர் நமக்குள்ளே உலாவும்படியாய் அவர் விரும்புகிறார். அவருடையவர்களாய் நாம் மாற வேண்டும். சிம்பிளாக சொல்லணும்னா, நாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வந்து உலாவுகிற, கர்த்தர் ஆளுகை செய்கிற அவருடைய ஆலயமாய் நாம் நம்மை முழுமையாய் அர்ப்பணித்தோமேயானால் நம்முடைய அடையாளத்தை மாற்றி நம்மை அவருடைய சாட்சிகளாய், அன்பின் அடையாளமாய் இந்த உலகத்திற்கு முன்பதாக நிறுத்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். கர்த்தர் வாக்குரைக்கிறார், இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன்.
நிச்சயமாய் தாம் சொன்னதை சொன்னபடியே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் வல்லவரும் உண்மையானவரும் போதுமானவருமாயிருக்கிறார். தேவஜனங்களாகிய நாம் கர்த்தர் வந்து ஆளுகை செய்து அவர் விரும்பி உலாவுகிற அவருடைய ஆலயமாய் நாம் நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் ஆவி ஆத்மா சரீரம் அவிக்குற வாழ்க்கை பூமிக்குற வாழ்க்கை ஊழியம் சகலத்தையும் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் விதமாய் அவர் சித்தம் செய்ய, அவருக்கு விருப்பம் இல்லாத கிரியைகளை விட்டு நாம் விலக, அவருடைய விருப்பத்திற்கேற்ப அவருடைய மனதை களிக்கூற பண்ணும்படியாய் அவருக்கு பிரியமான கிரியைகளெல்லாம் செய்ய நாம் நம்மை அவருடைய பாதத்திலே அடிமைகளை அர்ப்பணிப்போம். பாவத்திற்கு அடிமைகளாக இருந்த நம்மை கர்த்தர் மீட்டு அவருடையவர்களாய் மாற்றி நமக்கு தந்த சுயாதீனத்தை துர்க்கணத்திற்கு மூடலாய் பயன்படுத்தாமல் நம்முடைய சுயாதீனத்தை நாம் நம்மை கர்த்தருக்கு அடிமைகளாய் அர்ப்பணித்து நாம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பை முழுமையாய் கர்த்தருக்கு வெளிப்படுத்துகிற தேவஜனங்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் மாற முழுமையாய் நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கர்த்தருடைய பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் தேடிக்கொள்ளப்பட்டவர்களாகவும் கர்த்தரால் மீட்கப்பட்ட தேவஜனங்களாகவும் கர்த்தரால் ஒருபோதும் கைவிடப்படாத கர்த்தருடைய நகரமாகவும் நம்முடைய அடையாளத்தை மாற்றி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.